இந்த விநாயகர் வந்துட்டு அப்படின்னு கேட்டால், இந்த உலக மக்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் 2 பேர் சண்டைக்காரங்க. ஒருத்தன் தேவர்கள், இன்னொருத்தன் அசுரர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், சும்மா தேவர்களை மட்டும் வணங்குறோம், அது நியாயம் இல்லை இல்லையா, நம்மளை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறோம் அப்படின்னு இவங்கெல்லாம் வருத்தப்பட்டு இவங்க கூட்டத்திலேருந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்களாம். அப்போ ஒருத்தன் வந்தான், என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன், என்னடா பண்ண போகிற? அவன் பேர் என்ன தெரியுமா? அனலாசுரன். அனலாசுரன். அவன் சொன்னான், என்னை விடு, இந்த உலகத்தை ஏன் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஒட்டு மொத்தமாக நான் முழுங்கிடுறான். அப்போ அவன் வேற வழியே கிடையாது, அங்கே தேவனும் வர முடியாது, எவனும் வர முடியாது, நம்ம தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு விழுங்க வர்றான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தேவர்கள்லாம் ஓடி வந்து விநாயகர்கிட்ட சொன்னாங்களாம், அப்பா கணபதி, உன்னை நாங்கள்லாம் ரொம்ப நல்ல, நீ செல்ல பிள்ளடா, இப்போ எல்லா ஐஸும் வைப்பான். எப்படி அன்றைக்கி மாம்பழத்தை இது பண்ணும்போது எவனும் வரல, இன்றைக்கி டேய் நீ தான் டாக்டரா இப்படான்னு சொல்லி எல்லா அளப்பும் அளந்து, டேய் இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, எல்லோரும் முழுங்க போகிறாங்கடா, அப்புறம் எங்களுக்கு வழியே கிடையாதுடா. அப்போ தான் இவன் பார்த்தானா, சரி கவலைப்படாத, நான் போய் முழுங்கிடுறேன். அனலாசுரனை கணபதி விழுங்கினான். அதனால் உள்ளுக்கு இவனுக்கு எரியுது, அது அவனுடைய தோட்டம் செயல்பாடு நிற்குமா, எரியுது. அப்போ எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், பிரம்மா கிட்ட போய் நின்னாங்களாம், இந்த மாதிரி இதுக்கு வந்தார், இப்படி நடந்தது, இப்படி ஆயிடுச்சு. அப்போ பிரம்மா அப்போ தான் முதல் இந்த வாசலில் ஒரு கடை இருக்குது பாருங்க, பூக்கடை, அங்கே அதிகமாக என்ன வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அருகம்புல். இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மூலிகை அருகம்புல், நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு உங்களுக்கு இங்கேயும் சொல்லப்படுது, குர்ஆன்லேயும் சொல்லப்படுது. இறைவனால் படைக்கப்பட்ட முதல் தாவரம் அருகம்புல். அதுக்கு வேறு கதை அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு இந்த கதை. ஒன்றே கொஞ்சம் சொன்னால், அருகம்புல்லை படைச்சி டேய் இதை கொண்டு போய் உடம்பெல்லாம் தேய்ங்கடா, அடங்கிடும். தேய்ச்சாங்க, அடங்கிடுது. ஏன்? உடலில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, அந்த உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய உபாதைகளை எல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி படைத்தது எது? அருகம்புல். எளிமையான விஷயம் இல்லை. நம்ம உடனே உடம்பு சூடாயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் டோக்கன் வாங்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு, எப்படிங்க குழந்தைய தூக்கி கொஞ்சம் அழாமல் பார்த்துக்கொடி அப்படின்னா, ஐயோ நான் டாக்டர்கிட்ட போகிறேன், நீங்கள் எப்படின்னா போங்க அப்படின்னு போயிடுவா. அங்கே போன பிறகு அவங்க கொடுக்குறது என்னது? அருகம்புல். இந்த அருகம்புல்லை ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டாங்க. அருகம்புல்லுக்கும் நமக்கும் விநாயகருக்கும் என்ன தொடர்பு? இதெல்லாம் எதுனா பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் இறைவனை அடைவீங்களோ, நினைப்பு வருமோ? அதான் வள்ளலார் சொன்னார், பசித்தவனுக்கு உணவடி அப்படின்னார். வேதனையில் நோய்படுபவனுக்கு சிகிச்சை செய், இது போதும், கடவுள் வழிபாடு அப்படின்னு சொன்னார். அப்போது ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னர். ஜீவகாருண்யம் சோறு போடுறதில்ல, ஜீவகாருண்யத்தில் சோறு போடுறதும் ஒரு பகுதி. அப்போ எந்த உயிர் என்ன வேதனை அடைகிறதோ அந்த துன்பத்திலிருந்து அதை நீங்குவதற்கு நீங்கள் எந்த உபாயத்தை கடைபிடிக்கிறீங்களோ அதுக்கு பெயர் தான் ஜீவகாருண்யம். இந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துட்டாலுமே இறைவனை அடைஞ்சிடலாம். எவ்வளோ பெரிய விஷயத்தை சொன்னாங்க பார்த்தீங்களா? இது அத்தனையும் எதுக்கு தெரியுமோ? நம்ம இன்றைக்கி லௌகீக வாழ்க்கையில் இதைத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எதை அடையணுமோ அதை நம்ம நினைக்கலையே. ஏன்னா நமக்கு ஆரம்பத்திலேருந்து அதை சொல்லி கொடுத்தவங்க இல்லை. மன்னிக்கணும். ஒரு காலத்தில் பாடம், தமிழ் பாட நூல் நம்ம எடுத்தோம்னு சொன்னால், முதல்ல எடுத்ததும் என்ன வரும்? செய்யுள் பகுதி. அதில் கடவுள் வாழ்த்து, அதுக்கப்புறம் தான் திருக்குறள், அதுக்கு பிறகு ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், இப்படின்னு அந்த தலைப்புகள் கொடுத்தது வரும். அந்த செய்யுள் பகுதி இருக்குது பாருங்க, அதுதான் நம்மை வாழ்வதற்கு வழிகாட்டிய, உலகில் வாழ்வதற்கு வழிகாட்டிய ஒரு நிலை என்றால் அது செய்யுள் பகுதி தான்.
அன்றைக்கே சொன்ன ஆற்று பெருக்க ட்ரடிசுடு மண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டம் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தாரானாலும் இல்லை என மாட்டார் இசைந்து அன்றைக்கி பாடினான். அன்றைக்கி படித்தவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி படித்த பிள்ளைங்களை யாரையாவது கூப்பிட்டு கேளுங்க, தெரியாது. ஏன் தெரியுமோ? அது ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடியது. அதனால் அரசாங்கம் அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய பாடத்தை நீக்கிட்டாங்க. பாடப்பகுதியிலேருந்து நீக்கிட்டாங்க. செயல் பகுதியே கிடையாது. இது நான் வேறு மேடையில் வேறு விதமாக பேசுவேன். இங்கே நான் இதை சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டால், நீங்கள் இப்போ உள்ள கல்வி என்ன கல்வி? எதற்கான கல்வி? பொருளாதாரத்துக்கான கல்வி. என்ன டிகிரி படித்தா என்ன வேலை கிடைக்கும், எந்த வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், எவ்வளோ சம்பளம் கிடைச்சா நமக்கு எந்த வீட்டிலேருந்து பொண்ணு கிடைக்கும், எப்படிங்க? இப்படி பொருளாதாரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு உலகமே ஒரு கல்வியை ஆக்கிட்டாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் திருத்தணுன்னா உலகத்தையே ஆள்றதுக்கு அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு எங்கள் அண்ணன் என் கையில் பொறுப்பை கொடுக்கணும். எங்கள் அண்ணன்னா யார் தெரியுமா? மோடி. மோடி தான் எங்கள் அண்ணன். நீங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அப்படி தெரியாமல் அப்படி பார்த்தீங்கன்னா என் முகம் கிட்டத்தட்ட மோடி மாதிரி தெரியும். அதனால் நான் அதை பயன்படுத்தினுட்டு அவரை எங்கள் அண்ணன்னு சொல்கிறேன். சில வகையில் அவர் மேலே எனக்கு கோபம் உண்டு, அது வேறு விஷயம், எங்கள் சொந்த விஷயம் அதெல்லாம். இப்போ சகோதர சகோதரிகளே, வள்ளலார் எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அவரும் கணபதி மாலை இது பண்ணியிருக்காரு, அவரும் நடராஜபதி மாலை பண்ணியிருக்காரு. எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் விட்டுறான்ட்டார். விட்டுட்டு சுத்த சன்மார்க்கத்துக்கு வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் ஒரு அவர் எல்லாம் முற்றும் துறந்தவர், எல்லாத்தையும் அறிந்தவர். அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, கலக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைச்சிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான் விளக்க முறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ குளக்கருது மலை மாய குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் அதை துலக்க முற உண்ணுவனோ தொண்டை விக்கி கொழுமோ ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறியல. நாம் என்ன நினைச்சானே தெரியாது. இவ்வளவும் பண்ணினேன், அதை பண்ணினேன், ரிக்வேதம் ஓதுனேன், யஜுர்வேதம் ஓதுனேன், சாமவேதம் ஓதுனேன். சாமவேதம் ஓதுறதுக்கு மற்ற வேதங்களுக்கும் சாமவேதத்துக்கும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமோ? அதை கொஞ்சம் கொசுறு மாதிரி வச்சுப்பாங்க, ஊர்கா தொட்டுக்கிற மாதிரி சாம வேதத்தை எல்லாம் ஓதுவான். சாம வேதம் ஓதுபவனுடைய காலில் விழுந்து நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னு சொன்னால் சாட்சாத் சிவபெருமான் காலில் விழுந்து வணங்கினதாக பொருள். ஏன்னா சாம வேதம் ஓதுறவன் கூடவே அமர்வானான். அதைத்தான் சொன்னான், மந்திரத்தில் கிட்டி அருகிருந்தான் சரிகையில் ஈசன் சரவடிவாய் நின்றான். மயிலாப்பூரத்தில் உள்ள கோயிலுக்கு பேர் என்னங்க? ஏனுங்க? இன்னொரு முறை போங்க, அது கபால் ஈஸ்வரர் கோயில் இல்லை. அதில் போட்டிருக்கோம், இங்கேருந்து போகிறச்சே சிவ சிவன்னு சொல்லி ப்ளூவில் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு கபால் ஈச்சரம், கவனிச்சிங்களே? கபால் ஈச்சரம், அதுதான் மூல கணபதி. நிலு கோச்சுக்காத, அதுதான் மூல கணபதி. கபால் ஈச்சரம் சரிகையில் ஈசன் சரவடிவாய் நின்றான். சரம் என்றால் சுவாசம் என்பது பொருள். சுவாசம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ மூச்சை காத்து போயின்னு இருக்கு, அது உயிர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது ஒன்றும் இல்லை, பலவா. அது தெரியுமா? முதல் பாடத்தின் படி 2,
அதுக்கு அடுத்த பாடத்துக்கு போனீங்கன்னா 3 அப்படின்னு வருது. அது என்ன 2 சுவாசம் என்னங்க? சுவாசம் அப்படியே ஓடிட்டு இருக்கு, இதில் என்னங்க 2 இருக்கு? அப்படி 2 இல்லைன்னு சொன்னால் அவன் ஏன் இங்கே மூக்குக்கு மட்டும் 2 துவாரம் வச்சான்? ஒரே துவாரத்தை வச்சு அது வழியாக போ, அது வழியாக வான்னு சொல்லி விட்டுருக்க வேண்டியது தானே. அவன் ஏன் 2 துவாரம் வச்சான்? அழகாக வச்சான். 1க்குள் 2. அதுதான் அர்த்தநாரீஸ்வரர். எப்படிங்க? ஒரே உருவம், அதில் பெண்ணும் ஆணும். அந்த பெண்ணும் ஆணுன்ற இடத்துல இடது பக்கம் பெண்ணுக்குரியது, வலது பக்கம் ஆணுக்குரியது. இடகலை பிங்கலை அப்படின்னாங்க. நீங்கள் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாரு, திங்கள் புதன் வெள்ளி 3 நாட்களும் இடதுபுற சுவாசத்திற்கு பவர். சனி ஞாயிறு செவ்வாய் 3 தினங்களும் வலதுபுற சுவாசத்திற்கு பவர். இடதுபுறம் சந்திரன், வலதுபுறம் சூரியன். பார்த்தீங்களா? நீங்கள் பாருங்க. இப்போ இவங்களுக்கு சுவாசத்தை பற்றி, இவங்களுடைய சுவாசத்தை பற்றி நான் சொல்கிறேன். இவங்களுக்கு இப்போ வந்துட்டு இடது பக்கம் சுவாசம் ஃப்ரீயாக போயின்னு இருக்கு, வலது பக்கம் சுவாசம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பாருங்க, உங்கள் மூக்கை வச்சு அப்படி பண்ணி பாருங்க. அந்த பக்கம் உள்ளது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இந்த பக்கம் உள்ளது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். மூக்கு அவங்களோடது, அது உள்ளே போயின்னு இருக்க காற்று இயற்கையோடது. இதை நான் சும்மா கண்ணால் பார்க்குறதுக்கு, அந்த காற்றுக்கு உருவம் உண்டோ, கலர் உண்டோ, அளவு உண்டோ, ஏதாவது உண்டா? இது சின்ன சைஸ், இது பெரிய சைஸ் இல்லை. ஆனால் எனக்கு எப்படி தெரிஞ்சது அவங்க மூக்கில் இருக்கிறது? யாரும் என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லிடுங்க. சொல்கிறதுக்கு பயமாக இருக்குதா, வெக்கமாக இருக்குதா? ஒன்றும் இல்லை, அது பயிற்சியில் கிடைக்கக்கூடிய விடை. நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த ஒரு கையை ஊனி பாருங்க, அடுத்த மூக்கு திறந்துடும். இந்த கையை ஊனுங்க, அடுத்த மூக்கு திறந்துடும். இதுக்கு பேர் தான் பிராணாயாமம். அதை கையை ஊனியோ, அது இதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதை செய்து அதை திறந்துட்டோம்னா அது செயற்கையான வழிமுறை. அதை செய்து 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 பழகி, அப்படின்னா நினச்சா இடது பக்கம் திறக்கணும், நான் நினச்சா வலது பக்கம் திறக்கணும், அந்த பக்கம் வந்துட்டா அதுக்கு பேர் தான் பிராணாயாமம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம்? பார்த்தீங்களா? சரி, இது ரெண்டும் கொஞ்சம் குறைஞ்சோம் கொஞ்சம் அதிகமாக போயின்னு இருக்கு இல்லையா? ரெண்டும் ஒருங்கிணைந்து ஒன்றாக செல்லும் காலம் உண்டு. சும்மா விளையாட்டுக்கு ஒன்றும் உங்களுக்கு வந்துட்டு இப்படி பட்டையை போடல, விளையாட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு நாமம் போடல. இடது பக்கம் உள்ள நாமம் சந்திரனுக்கு உரியது, வலது பக்கம் உள்ள நாமம் சூரியனுக்கு உரியது, நடுவில் செல்லக்கூடிய திரிசனம் பரம்பொருளுக்கு உரியது. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒன்றா சேர்ந்தால் விளக்கெரியும். அதை நம்ம உடம்புக்குள்ளே கொடுத்துருக்கோம். அதை ஆண் பெண்ணுன்னு வச்சுட்டோம். அதை சேரக்கூடியது தான் இந்த திரிசனம். அதுக்கு மட்டும் சிகப்பு ஒரு விதமான கலர் கொடுத்தான், மற்றதெல்லாம் வெள்ளையாக கொடுத்தான். வெள்ளையாக கொடுத்ததெல்லாம் லௌகிகம், அந்த சிகப்பாக கொடுத்தது ஆன்மீகம். இதை சரியாக பிடிச்சி நம்ம வந்து இந்த பயிற்சியை சரியாக செய்துக்கிட்டு வந்தோம்னா அந்த நடுவில் செல்லக்கூடியது திறனாக செல்லும். விவரம் தெரியாதவங்களுக்கு ஒரு நாளைக்கு நடுவில் செல்லுதுன்னு வைங்க, சரியாக 7 நிமிஷம்தான் உயிர் போயிடும். அவன் விவரம் தெரிஞ்சவனாக இருந்தால் அவன் ஞானி ஆகிடுவான். அப்போ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சகசிராரம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ விளக்கு எரியும், அப்போ ஜோதி கிடைக்கும், உள்ளுக்குள்ளே ஞானம். அதில் இருந்து அது ஒரு உராய்வினால் ஏற்படக்கூடியது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னு சொன்னால் நெருப்பு வரும்.
இந்த என்னோடய கழுத்தில் நான் மணி போட்டிருக்கேன், அதில் ஒரு மணி தட்டினா நெருப்பு வரும். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நேராக கொண்டு போகிறவன் விவரம் தெரிஞ்சு கொண்டு போனான்னா அவன் ஞானி ஆகிறான். விவரம் தெரியாதவன் போனால் 7வது நிமிஷத்தில் அவனுக்கு மரணம் வருகிறான். இது இயற்கை. நீங்கள் அந்த பல்ஸை பார்த்துட்டு நாங்கள் சொல்லிடுவோம், இன்னும் இவ்வளோ நேரத்தில் இது உயிர் போயிடும். எது தெரியுமா காரணம்? இந்த சுவாசத்தை நாங்கள் இந்த 3 நாடியில் கண்டுபிடிச்சிடுவோம். அதிலிருந்து சொல்லுவோம், தெளிவாக சொல்லலாம். இது ஒரு வேளை மக்கார் பண்ணுதுன்னு வைங்க, இல்லை வேறு ஏதோ நடக்குது, அது நமக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும்.